இத தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அதை புறக்கணித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இப்போது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் தொழிலாளர் நலன் மற்றும் மேகதாது விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கோரிக்கைகளை அடங்கிய கோரிக்கை மனுவை முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியனும் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் கோரிக்கைகள் கடந்த ஒரு மாத காலத்தில் தமிழகம் எதிர்கொண்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கைகளை இப்போது முதலமைச்சர் விஜயிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் நேரில் அளிக்க உள்ளனர். அப்போது தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்த அந்த நிலைப்பாட்டையும் அதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். நேற்று இந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து அவர்கள் அளித்த விளக்கத்தில் தாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறோம், அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்பதால் தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருந்த போதிலும் 5 ஆண்டுகளுக்கு தாவேக அரசுக்கு அளித்த ஆதரவு தொடரும். தங்களது 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழக அரசிடம் மக்களின் கோரிக்கைகளை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை விளக்கங்களை அவர்களது நிலைப்பாடுகளை அவர்களிடம் வலியுறுத்துவார்கள் எப்போதும் என்ற உறுதியையும் அவர்கள் அளித்தனர். இதனால் தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதால் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்ற அர்த்தம் அல்ல என்றும் அதற்காகத்தான் இப்போது திமுக இப்போது அதற்காகத்தான் திமுக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்த போதிலும் தாவேக அரசையும் அதே நோக்கில் நாங்கள் விமர்சிப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் உள்ளிட்டோர் சிபிஐ சிபிஎம் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் விஜயை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பின் மேகதாது விவகாரம், தூய்மை பணியாளர் விவகாரம் மற்றும் தொழிலாளர் பிரச்சனைகள், தமிழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விவகாரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த கூட்டு கோரிக்கை மனுவை இப்போது முதலமைச்சர் விஜயிடம் வீரபாண்டியனும் சண்முகமும் தாவேக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளோடு அவர்கள் முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். தங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழக அரசுக்கு தொடரும் என்றும், ஆனால் தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் விளக்க இருப்பதாகவும் நேற்று மு வீரபாண்டியன் தெரிவித்திருந்தார். அதையொட்டி இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடனான இந்த சந்திப்பு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியது என்ன, தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காததற்கு காரணம் என்ன என்பது குறித்து சிபிஐ சிபிஎம் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் பே சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு விளக்கமும் அளிக்க இருக்கின்றனர். நிகிதா.